ராசிபுரம் தொகுதியில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் வழிநெடுகிலும் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் மூலம் ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்றைக்கு நகரத்துக்குள்ள நுழைந்து இந்த இடம் வரை 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்தித்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது. திமுக எப்போது ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்று முதல் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்தாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்தது திமுக என்றும் 2G ஊழலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டின் மானம் மரியாதையை கருணாநிதி குடும்பத்தினர் தலைக்குனிய வைத்துவிட்டதாகவும் புரட்சி தமிழர் கடும் சாடல். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகின்றார், என் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே உங்களுடைய திமுக மத்திய மந்திரிகளால், திமுக கட்சியால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கின்றது. சீர்காழி அரசு மருத்துவமனையில் 27 கர்ப்பிணி பெண்களுக்கு செலுத்தப்பட்ட தவறான ஊசியால் அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மாரத்தான் அமைச்சர் ஓடிக்கொண்டிருக்கிறாரே தவிர அரசு பொது மருத்துவமனைகளை கவனிக்காததால் ஏழை மக்களுக்கு முழுமையாக சிகிச்சை கிடைக்கவில்லை என புரட்சி தமிழர் ஆவேசம். 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தி இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாரத்தான் ஓட்ட மந்திரி அந்த ஓடிட்டு தான் இருக்கிற ஒழிய அரசு பொது மருத்துவமனையை கவனிப்பதில்லை. அதனால ஏழை மக்களுக்கு அரசு பொது மருத்துவமனையிலே கிடைக்க வேண்டிய சிகிச்சை முழுமையாக கிடைக்கவில்லை. 27 கர்ப்பிணி பெண்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திமுகவின் மேலிடத்தின் மூலமாக 140 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். தனியார் நிலம் 140 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். அதுல ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறீங்க. எப்படி நகரத்துக்கு மக்கள் வர முடியும்? வர முடியுமா? ஆக அந்த 140 ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக மேலிடத்தின் மூலமாக வாங்கப்பட்டு இன்றைய தினம் அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அங்கே சுற்றியுள்ள நிலங்கள் எல்லாம் விலை அதிகமாக விற்கப்படும். அப்படிப்பட்ட விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். 2026 இல்லை 2036 கூட ஓட்டை உடைசல் பேருந்தான பிங்க் கலர் பேருந்து எங்கள் பேருந்தை நெருங்க முடியாது என உதயநிதி ஸ்டாலினுக்கு எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. திமுக ஆட்சியில் பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில்தான் திமுக கட்சியும் இருக்கிறது எனவும் விமர்சனம். உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், பிங்க் கலர் பஸ்ல வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம். எந்த பஸ்? பிங்க் கலர் பஸ். அது எப்படிப்பட்ட பஸ்? ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும், மேற்கூரை தானா காற்றில் பறக்குது, டயரோட கலந்துகிட்டு போகுது. அப்படிப்பட்ட பேருந்துல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம். ஸ்டாலின் முதலில் சட்டமன்றத்தில் பேசும்போது மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குவதாக கூறியதாக உண்மைக்கு புறம்பாக உதயநிதி கூறுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடம் வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி தவறான செய்தியை தெரிவிப்பதாக எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் சாடல். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். அத்தனையும் பொய். அப்போ அவர் அது பேசவே இல்லை.
ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும், மாணவர்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. திமுக ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட காவிரி நீர் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்தி பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் உறுதி. 724 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அதிமுக ஆட்சியில் வழங்குவதற்காக திட்டமிட்டு 40% பணிகள் முடிக்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிகளுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் எலச்சிபாளையம் பரமத்தி ஒன்றி செல்கின்ற 726 குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆம்லெட்டில் கூட கஞ்சாவை கலக்கி கொடுப்பதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் இளைஞர்கள் சீரழிவதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா பல வடிவத்தில் வந்துட்டு சாக்லேட்ல வந்திருக்குதான், என்னன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு பார்த்த ஆம்லெட்ல அதை கலக்கி போட்டு கொடுக்குறாங்க. ஆம்லெட் போடுறாங்க பாருங்க, அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுவதாக பத்திரிகை செய்தி. ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கிருக்கும் அமைச்சர் கூட ஸ்டாலினை பார்க்க முடியாது. ஆனால் நான் முதல்வராக இருந்தபோது சாதாரண தொண்டர் கூட என்னை சந்திக்க கூடியவனாக இருந்தேன். ராசிபுரத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இருக்கிற அமைச்சர் கூட ஸ்டாலின் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க அந்த அமைச்சரை. எத்தனை முறை இங்க இருக்கிற திமுக அமைச்சர் நேரடியா போய் திரு ஸ்டாலினை சந்திச்சாருன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சாதாரண தொண்டன் கூட கிராமத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட என்னை நேரடியாக சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனாக இருந்தேன். புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தங்களது நிலத்தில் விளைந்த வாழைப்பழம், அன்னாசி உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்த விவசாயிகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் எழுச்சி பயணத்தின் போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக ஆட்சி வழங்கும் என சேந்தமங்கலத்தில் கொட்டும் மழையிலும் நடந்த எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும், நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் உறுதி. மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக ஆட்சி வழங்கும். அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள், குடிசில் வாழ்கிறதாம் சரி, வீட்டு மனை இல்லாதாம் சரி, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிறுத்தப்பட்ட திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினாங்க, அதை மீண்டும் கொடுப்போம். திருமண உதவி திட்டம் மீண்டும் வழங்குவோம். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணப்பெண்ணுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். திமுக ஆட்சியில் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டதாகவும், சிறுமிகள் முதல் பாட்டியம்மா வரை பாதுகாப்பு இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அதிமுக அரசு அமைய மக்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் புரட்சி தமிழர் வேண்டுகோள். மக்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படி அவள ஆட்சி தேவையா? தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அதிமுக அரசு வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும்.
தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக பச்சை பொய் பேசும் ஸ்டாலினுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் திமுகவால் இனி ஆட்சிக்கு வர முடியாது என புரட்சி தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு காலத்தில் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,50,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க. சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? பொய் தானே. ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா? சேலம் மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் அமமுக கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து பொதுச் செயலாளர் வாழ்த்து. ஜிஎஸ்டி அமைப்பு எளிமைப்படுத்தப்பட்டு 4 விகிதங்களில் இருந்து 5% மற்றும் 18% என 2 விகிதங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது குறைந்த வருமானம் உள்ளோருக்கு நிவாரணம் தரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் பேட்டி. இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸ்ல 18ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம், 12ல இருந்து 5க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம், 12ல இருந்து சூனியத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்ல, 0.5% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும். மத்திய அரசின் அணை மறுசீரமைப்பு திட்டத்தில் 510 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் தமிழக நீர்வளத்துறையின் கீழ் உள்ள சாத்தனூர், பவானிசாகர், சோலையார், கெலவரப்பள்ளி மற்றும் மேல் பவானி அணைகள் உலக வங்கி நிதியுடன் மறுசீரமைப்பு. இத்திட்டம் அணைகளின் உருமாற்றத்தை உறுதி செய்து பாசனம், குடிநீர் பாதுகாப்பை மேம்படுத்தும் நிலையில் டெண்டர்கள் விடுவிக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை ஆவடியில் கடைக்கு சென்ற 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எலக்ட்ரீஷியன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வடவள்ளி தில்லை நகரில் இளம்பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு மிரட்டிய ஜிம் பயிற்சியாளர் சஞ்சய் என்பவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சைபர் குற்றங்களுக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். திருச்சி மணப்பாறை அருகே மட்டப்பாறைப்பட்டியில் சொத்து பிரச்சனையில் 70 வயது அண்ணனை இரும்பு பைப்பினால் தாக்கி கொலை செய்த 65 வயதான தம்பி சிக்கினார். விடிய ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் எடுத்ததற்கெல்லாம் கொலை செய்யும் போக்கு அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 6 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேடு பகுதியில் 12 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க முடியாமல் திணறி வருவதால் திரும்பும் திசையெல்லாம் போதைப் பொருள் விற்பனை ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக கொத்தாக இளைஞர்கள் பிடிபடும் அவலம். ஃபெயிலியர் மாடல் அரசு வேலை வாய்ப்பையும் உருவாக்காமல் போதைப் பொருள் புழக்கத்தையும் தடுக்காமல் இருப்பதால் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரியாக உருமாறி எதிர்காலத்தை சீரழித்துக் கொள்ளும் இளைஞர்கள். சென்னை வானகரத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரிடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் அரசால் புத்தகம் சுமக்க வேண்டிய கல்லூரி மாணவர்கள் கூட போதையால் சீரழியும் அவலம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆசிரியையை வழிமறித்து 7 சவரன் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியல் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு கொலை கொள்ளையர்களுக்கே பெரும் விடியல் தந்திருப்பதாக மக்கள் சாடல். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் இருந்த 66 சவரன் நகைகளை உறவினரே திருடியதாக பெண் புகார். திமுக ஆட்சியில் காவல் நிலையம் கட்ட பஞ்சாயத்து நிலையமாக மாறியிருப்பதால் கமிஷன் கொடுத்து தப்பிவிடலாம் என துணிகரத்துடன் கொள்ளையர்கள் திருட்டில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். மும்பையில் இருந்து தாய்லாந்து நாட்டிற்கு சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்திற்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலால் விமானம் சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். சென்னை அருகே தமிழக போலீசாரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த இணைய குற்றவாளிகளை புதுவை போலீசார் கைது செய்த நிலையில் பொம்மை முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் லட்சணம் மேலும் அம்பலமான அவலம். பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் கிடையாது. இப்போ இந்த மாதிரி புழல்ல இருந்து ஒரு 15 பொண்ணுங்க ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புழல்லே இன்னும் 2-3 கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆனா இந்த மாதிரில பாண்டிச்சேரியில கிடையாது. நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஹாட்ஸ்பாட்டுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடையாது. மெயினா என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஜென்ரலா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறீங்க, எவ்வளவு ரிட்டர்ன் வருது, அந்த ரிட்டர்னை விட நாங்க டபுளா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதை நம்பி மக்கள் போறப்போ குறைந்த வட்டி கடன் என விளம்பரம் செய்து 2.5 கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றியுள்ள நிலையில் சமூக ஊடக விளம்பரங்களில் மட்டுமே திராவிட மாடல் காவல்துறை செயல்படுவதாக தமிழக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான பல ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கியதோடு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல் மூட்டைகள் நனைந்து கிடக்கும் அவலம். நெல்லை அரவைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஸ்டாலின் அரசு வழிகாட்டு முறையை எளிதாக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வலியுறுத்தல். அரிசிக்கான தொகையை மட்டுமே தான் விடுவிக்கிறோமே தவிர கொள்முதல் தரத்திற்கோ எடைக்கோ எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு தேவையில்லாமல் ஈரப்பதத்தை காலம் காட்டி கொள்முதல் செய்வதை தடை செய்வதும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மில்லுகளுக்கு எடுத்துச் செல்லாமல் இருப்பு வைப்பதும், அறுவடை செய்யக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்யாமல் தடை ஏற்படுத்துவதால் மழையில் அடித்துச் செல்வதை பார்த்து விவசாயிகள் வேதனை அடைவதை, கண்ணீர் விட்டு கதறுவதை முதல்வர் வேடிக்கை பார்க்கக்கூடாது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் குழு பெயரில் வேளாண் துறையினர் பல லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக பரபரப்பு புகார். திமுக ஆட்சியில் ஊழலும் முறைகேடும் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் விரைவில் விவசாயியின் ஆட்சி மலர்ந்தால்தான் தீர்வு கிடைக்கும் என கருத்து. ஆனால் மாறாக எங்க நிதியை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாக அதிகாரியும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிஓவும் சேர்ந்து பல லட்சம் ரூபாய் என்பது ஊழல் செய்யப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ஏற்கனவே காவல்துறையில் மனு கொடுக்கப்பட்டு விசாரணை என்பது நடப்பட்டிருக்கு. அது 3 லட்சம் ரூபா நாங்கள் திருப்பி தருவோம்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பணத்தை எங்கள் மெம்பராக 18,000 ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இதுவரைக்கும் எங்களை பதிவு செய்யலை. 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் குடவாசல், வலங்கைமான், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. அறுவடைக்கு தயாராக உள்ள வயல்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கு. இதுக்கு அரசாங்கம் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். ஒரு ஏக்கருக்கு 30,000, 30 மூட்டை விளைய வேண்டிய நெல் இன்னைக்கு தண்ணியில் கிடக்கு. இதுக்கான அரசாங்கம் தான் ஏதாவது மக்களுக்கு பார்த்து. சேலம் மாவட்டம் திருமலைகிரி அருகே கோயில் நிகழ்ச்சி தொடர்பான தகராறில் 2 இளைஞர்களை கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியீடு. படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்தியோர் மீது நடவடிக்கை எடுக்காத ஏவல் துறையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். Hey!
படுகாயமடைந்த இளைஞரில் ஒருவருக்கு உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்தியோர் மீது நடவடிக்கை எடுக்காத ஏவல் துறையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். திமுகவை சேர்ந்த நான்குநேரி ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்வதாக கூறி துணைத் தலைவர் உட்பட கவுன்சிலர்கள் 9 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஆட்சியரிடம் மனு. திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கை இழந்திருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. மதுரையில் தூய்மை பணியில் இருந்து ஒப்பந்த நிறுவனம் வெளியேற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்தும் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக உள்ள விடிய அரசின் தொழிலாளர்கள் விரோத போக்கால் தூய்மை பணிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு தூங்கா நகரம் தூய்மையற்ற நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர்மன்ற கூட்டத்தில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம் செலவினத்திற்கு 17 லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. மக்களின் வரிப்பணத்தை தங்களின் விருப்பத்திற்கேற்ப பயனற்ற முறையில் செலவிட்டு வரும் ஸ்டாலின் அரசுக்கு எழும் கண்டனங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடிய அரசின் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கரியாக்குடல் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு செல்ல வழியின்றி விவசாயிகள் அவதி. பொது வழியை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்காத விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் நடத்திய சாலை மறியலால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்கள். திறனற்ற திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்குவதில்லை எனவும் இதனால் மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செல்லும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முட்புதர் செடிகளுடன் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதி. தேங்கிய மழைநீரை அகற்றாமல் திறனற்ற திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் வருகைக்காக மண்ணை கொட்டி சாலை அமைக்கும் பணியில் அதிகாரிகள் மும்முரமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் பெட்டி காளியம்மன் கோவிலுக்குள் குளம்போல் தேங்கியுள்ள மழைநீரால் பக்தர்கள் கடும் அவதி. கோயிலில் இருந்து மழைநீரை வெளியேற்ற விடிய அரசின் அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீரால் மாணவர்கள் கடும் அவதி. திறனற்ற திமுக அரசு பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரம் ஊராட்சியில் பெய்த மழையால் கிடப்பில் போடப்பட்ட சாலையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கிடப்பில் போடப்பட்ட சாலை குறித்து கண்டு கொள்ளாததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை காமராஜபுரம் குமரன் குறுக்கு தெரு பகுதியில் தெருநாய் கடித்ததில் படுகாயமடைந்த 7 வயது சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள திருநாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரம் செய்வதில் விடியா ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம். பதவி உயர்வு, இடமாற்றத்தில் விதிமீறல்கள், அரசியல் தலையீடுகள், நிதி நெருக்கடியில் காலி பணியிடங்கள் வெளிப்படை இல்லாமை என குற்றம் சாட்டிய ஊழியர்கள் தரையில் அமர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கோஷம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள வரட்டுப்பள்ளம் அணையின் ஷட்டர் பழுதால் தண்ணீர் திறப்பு. காக்காயனூர் கிராம மக்கள் பள்ளத்தை கடக்க முடியாமல் அவதியடைந்து வருவதால் நீர் திறப்பை குறைப்பதுடன் மாவட்ட நிர்வாகம் ஷட்டரை சீரமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பட்டிக்காடு கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கோவிந்தநல்லூர் பகுதியில் பாசன வாய்க்காலில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை இயந்திரம் மூலம் அகற்றாமல் குறைந்த அளவிலான தொழிலாளர்களை மட்டும் வைத்து அகற்றும் திமுக அரசுக்கு விவசாயிகள் கண்டனம். பருவமழை நெருங்கும் நேரத்தில் போர்க்கால நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் விடியா திமுக அரசு ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் சுணுக்கம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. இது ஆகாய தாமரை கொண்டு ஆகாய தாமரை ஆட்களை கொண்டு எடுப்பதற்கு எந்த விதமான சாத்திய கூறும் கிடையாது. உடனடியாக இயந்திரம் மூலம் இந்த வாய்க்காலை தூர்வார வேண்டும். தமிழக அரசு இதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதிகளில் சிவப்பு நிற அரளிப்பூ கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்ட விவசாயிகள். தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் நல்ல விலை கிடைக்கும் என நம்பிய விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சிய நிலையில் விடியா திமுக அரசு நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே நாகக்கொடையான் ஊராட்சியில் கடந்த 2 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராடும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கரிமாபாத் பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். அடிப்படை வசதிகளுக்காக பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத வருடாந்திர தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யாத 474 அரசியல் கட்சிகளின் பதிவுகளை நீக்கியது இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த 2 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள 42 கட்சிகள் உட்பட நாடு முழுவதும் 808 அரசியல் கட்சிகளின் பதிவுகளை தேர்தல் ஆணையம் நீக்கி அதிரடி. தஞ்சை பெருவுடையார் கோயில் புரட்டாசி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். தோஷங்கள் விலகி ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற புரட்டாசி மாத பிரதோஷ வழிபாடு. நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு. நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பெரிய அவரங்குறிச்சியில் கரையம்மன், மலையம்மன், முத்துக்கருப்பன் கோயில் புறவி எடுப்பு திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட சிலைகள் ஏந்தி பக்தர்கள் ஊர்வலம். அம்மன் உள்ளிட்ட சிலைகளுக்கு கண் திறக்கப்பட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். ஆதார் விவரங்களை செல்போன் மூலம் அப்டேட் செய்ய இ-ஆதார் என்ற மொபைல் செயலி விரைவில் அறிமுகம். பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மாற்றும் வகையில் இ-ஆதார் மொபைல் செயலி இருக்கும் என எதிர்பார்ப்பு.
ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழக பாடங்களில் பெண் உரிமை, பாலினம் உள்ளிட்டவை குறித்து பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை. தாலிபான்களின் கொள்கைகள் மற்றும் ஷரியா சட்டத்துக்கு எதிராக பெண்கள் எழுதிய புத்தகங்கள் இருப்பதாக கூறி தடை. செப்டம்பர் 12ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு $4.698 பில்லியன் கணிசமாக உயர்ந்து $702.966 பில்லியன் எட்டியுள்ளது. இது இரண்டாவது வாரமாக தொடர்ச்சியான குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை குறிப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. தென்கொரியா வீராங்கனை செயங் 21-14, 21-13 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேற PV சிந்து தொடரிலிருந்து வெளியேற்றம். ஸ்ரேயா கோஷலின் குரலில் உருவாகியுள்ள ICC மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பைக்கான அந்தம் வெளியீடு. இந்தியா நடத்த உள்ள இந்த உலக கோப்பை தொடர் வருகிற 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரம்மாண்ட பிளாக் பஸ்டர் இந்திய அனிமேஷன் திரைப்படமான மகாவதார் நரசிம்மா OTT-யில் வெளியானது. 300 கோடி ரூபாய் வரை வசூலித்த மகாவதார் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியீடு.